புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீஃப் மாஸ்டர் தமிழ். ஸ்ட்ரீட் ஃபுட் கலின் ராஜா பர்கர். பீஃப் பர்கர் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணுவோம். 2 பல்லு பூண்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது அப்போ தான் நைஸாக இருக்கும். கட் பண்ணி போட்டால் சரியாக அரையாது. இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மயோனைஸ் சேர்த்துக்கலாம். நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதினா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இதை நல்லா ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து கையில் நல்லா தட்டையாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பேனில் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சுவையான பர்கர் இது. நம்ம கடையில் போய் வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து லெட்யூஸ் இல்லைங்க. இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வெளியே கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா பொடியாக அந்த மாதிரி நறுக்கிக்கிட்டீங்க அப்படின்னா மயோனைஸோட நல்லா ஸ்மெச் ஆகிடும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். நீங்களும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக குக்கும்பர், வெள்ளரிக்காய், இது 3த்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெட்யூஸ் இலையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மயோனைஸ் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு, நான் 1 பர்கருங்கிறதால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது பர்கர் எடுத்துக்கலாம். நல்லா 2ஆக கட் பண்ணி ஏற்கனவே நம்ம வந்து அந்த பேன் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிடும் போது நல்லா முறுமுறுன்ற ஃபீல் கிடைக்கும். ரியல் பர்கர் மாதிரியும் இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போது ஒரு சின்ன பவுலில் மயோனைஸும் கொஞ்சமாக சாஸும் எடுத்திருக்கேன். இதை நல்லா டிக் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்குங்க. இந்த மாதிரி நல்ல கலர் வரும். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பர்கரை இது மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா அந்த சாஸை மயோனைஸையும் சாஸை நல்லா தடவிக்கிறோம். நான் ஏற்கனவே ஒன்றுத்தில் தடவிட்டேன். இப்போது நான் இதில் வந்து ஃபுல்லாக தடவுறேன். அது வந்து மேல் உள்ள பக்கம், இது கீழே அடியில் உள்ள பக்கங்கிறதால கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி தடவிக்கோங்க. ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த லெட்யூஸ் இலையும் நம்ம சேர்த்துக்கோம். இப்போ பொரிச்சு வச்சுருக்க அந்த பீஃப் அந்த இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கட்லெட் மரக்கில் அதை எடுத்து இது கூட சேர்த்துட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மயோனைஸ்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சதை இப்போ இதை மேலே வச்சுட்டு 1 பை 1 வச்சுட்டு மேலே வந்து குக்கும்பர் வச்சுட்டோம். அவ்வளோதான். இது மேலே வந்து நம்ம இப்போ வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக அந்த இது இருக்கு இல்லையா, ஹீட் பண்ணுறது, அதை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். இது இல்லாதவங்க நீங்கள் வந்து சும்மா ஒரு பேனில் நம்மளோட தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அது மேலேயோ இல்லை வேறு எது மேலேயாவது அந்த சீஸை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி அதை எடுத்து கூட நம்ம அப்படியே மேலேயே வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு ஜூஸியான ஒரு பர்கர் வந்து நமக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த லைட்டர் இருக்கிறதால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான பர்கர், வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக. இது நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே சூப்பராகும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள்.